வணக்கம் மாணவர்களே. தொடக்கநிலை 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு பாடத்திருவத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது கட்டுரை. ஒரு கட்டுரையை எப்படி எழுதுவது, அதை எழுதும் விதங்கள் என்னென்ன, எந்தெந்த வகையில் நம்ம எழுதிட்டு போகலாம், எப்படி அதில் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பது என்பது பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கட்டுரை அப்படின்னா என்ன? கட்டுரைன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கதை தான் இல்லையா? ஒரு கதை. 2 வகையான கேள்விகள் இருக்கு கட்டுரையில். கட்டுரை தாளில் 2 கேள்விகள் இருக்கும். ஒன்று தொடர்ச்சி கட்டுரை, மற்றொன்று படக்கட்டுரை இல்லையா? தொடர்ச்சி கட்டுரை என்பது சில வரிகளை கொடுத்து ஒரு சம்பவம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சம்பவத்தை தொடர்ந்து நீங்கள் எழுதி கொண்டே வர வேண்டும் இல்லையா? மாணவர்கள் பொதுவாக எதை தேர்ந்தெடுப்பார்கள்? தொடர்ச்சி கட்டுரையா படக்கட்டுரையா? படக்கட்டுரை. ஏன்னா படக்கட்டுரை எழுதுவது எளிமை, அதில் கருத்தின் மதிப்பெண் நமக்கு குறையாமல் இருக்கும் இல்லையா? ஆனா தொடர்ச்சி கட்டுரையில கருத்துக்கு மதிப்பெண் வரணும்னா அந்த கதையோட்டம் விடாம இருக்கணும். நம்ம கதையை எழுதி கொண்டே செல்லும் பொழுது நம்ம வேற ஒரு பரிமாணத்துக்கு அதை கொண்டு போயிடக்கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால நம்ம தொடர்ச்சி கட்டுரையை விட படக்கட்டுரை தேர்ந்தெடுப்பது சிறந்த யுக்தி இல்லையா? படக்கட்டுரையில் ஏற்கனவே கதை தெரியும், கதையை நம்ம யோசிக்க தேவையில்லை, கதை அதுல கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம அதை விரிவுபடுத்தி எழுதினா மட்டும் போதும். அதற்கு ஒரு சிறந்த முடிவும் கொடுக்கணும், அவ்வளவுதானே. அதனால நம்ம படக்கட்டுரை தேர்ந்தெடுத்து எழுதுவதுதான் சிறந்த யுக்தின்னு நான் சொல்லுவேன். தொடர்ச்சி கட்டுரையில நீங்க ரொம்ப சிறந்த நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும், நல்லா எழுதுவீங்கன்னா எழுதலாம். அது உங்களுடைய அனுபவத்தை சார்ந்ததாக இருக்கும், உங்களை முன்னிறுத்தி எழுதப்படுவதாக இருக்கும். ஆனா படக்கட்டுரையில நடந்த ஒரு சம்பவத்தை கொடுத்திருப்பாங்க, கட்டுக்கோப்பாக அதை எழுதணும். அது பேர் தான் அந்த கட்டுரைன்னு பேரு. அதனாலதான் கட்டுரைன்னு சொல்றோம். அழகா கட்டுக்கோப்பா எழுதிக்கிட்டு போகணும். அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு, அதை பின்பற்றி தான் நம்ம எழுதணும் இல்லையா? நடந்த சம்பவத்தை தான் கட்டுரையில் நாம் கூற வேண்டும். நடந்த சம்பவம் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு கதை அது. அதுல படத்துல கொடுத்திருக்கிறது இனிமேதான் நடக்க போறது இல்லை, ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது இல்லையா? அதைத்தான் அவங்க படத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ அதை எந்த காலத்துல நம்ம எழுதணும்? நிகழ்காலத்துல எழுதுவதா? இல்லை, அது இறந்த காலத்துல தான் எழுதணும். ஏன்னா ஏற்கனவே முடிந்த ஒரு கதை அது. அப்புறம் அது உன்னுடைய கதையா? இல்லை, அது உன்னுடைய கதை இல்லை, அது வேறொரு கதாபாத்திரத்தின் கதை. அந்த கதாபாத்திரம் அந்த படத்தில் இருக்கும். அந்த கதாபாத்திரத்திற்கு ஒரு உயிர் கொடுத்து ஒரு பெயர் கொடுத்து நீங்கள் எழுதி செல்ல வேண்டும். அந்த படக்கட்டுரையில நான் என்று முன்னிறுத்தி எழுதுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். உங்களை முன்னிலையில் வைத்து நீங்கள் எழுதக்கூடாது, சரியா? ஒரு கதாபாத்திரத்தின் கதையாக அதை எடுத்து செல்ல வேண்டும், இறந்த காலத்தில் எழுத வேண்டும். இது முதல் விதிமுறை. அடுத்ததாக, கட்டுரையில் எத்தனை பாகங்கள் உள்ளன? என்னென்ன? பத்திகள் 6 எழுதலாம். எத்தனை பாகங்களாக பிரிக்கலாம்? முன்னுரை, பொருளுரை, முடிவுரை. படங்கள் எத்தனை கொடுக்கப்பட்டிருக்கும்? 6. 6வது படத்தில் தகவல் இருக்காது, முடிவு உங்கள் கையில் இல்லையா? அப்போ முதலில் முன்னுரை, அப்புறம் பொருளுரை, அப்புறம் முடிவுரை. இப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம கட்டுரையை. அந்த 6 படங்களை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? முன்னுரை, பொருளுரை, முடிவுரை. முதல் படம் முன்னுரையில அடங்கிடும். ஆனா முன்னுரை முதல் படத்திலிருந்து எழுதுவதா? எழுதக்கூடாது. சிறந்த யுக்தி என்ன? படம் 0, படம் 0. அதாவது படம் 1ல் ஒரு படம் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கான். ஒரு சிறுவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறான், அறக்க பறக்க போகிறான், அவசரமா போறான், காலதாமதமா போறான். அது படம் 1ல் இருக்குன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் இல்லையா? ஆனா நம்ம ராமு அன்று புதன்கிழமை காலை 9 மணி ராமு அறக்க பறக்க பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறத விட என்ன செய்யணும்? முன்னுரைக்கு ஒரு களம் அமைக்க வேண்டும். அந்த களம் அமைத்தல் தான் படம் 0. புரியுதா? அந்த களம் அமைத்தல். எப்படி களத்தை அமைத்து கொடுப்பது அந்த கதைக்கு? 5A யுக்தின்னு சொல்லலாம். எத்தனை ஏக்கள் இருக்கு? 5A. எப்பொழுது? முதலில் அது நேரம் என்ன? காலை நேரமா மாலை நேரமா இல்லையா? அதற்கான இனிய சொற்றொடர் போட்டு எழுதுவோம் இல்லையா? கதிரவன் கிழக்கில்
உதித்தான். இனிய காலை பொழுது இனிதே புலர்ந்தது, பறவைகள் கீச் கீச் என்று பறந்தன. அது ஒரு செட்டிங் காலை நேரத்துக்கு இல்லையா, அது ஒரு களம். அப்ப எப்பொழுது எங்கு இடத்தை பற்றிய தகவல். அவன் பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டிருந்தான். அது எவன்? அந்த கதாபாத்திரத்திற்கு ஒரு பெயர் ஊட்ட வேண்டும். அவன் பெயர். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ஒரு பொறுப்பில்லாத சிறுவன். அவன் ஒரு நல்ல சிறுவன், ஆனால் அவனுக்கு சோம்பல் அதிகம். அவன் சுறுசுறுப்பானவன். அவன் பாடத்தில் கெட்டிக்காரன். அப்படி அந்த கதையை பார்த்து அதுக்கு ஏற்ற பண்பை இங்கே சொல்லிடணும். படம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, அப்போ அதுல என்ன பண்பு அவங்க சொல்றாங்கன்றது புரியுது நமக்கு. அந்த பண்பை நம்ம எப்படிப்பட்டவர்களை கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு முன்னுரை, அந்த கதாபாத்திரத்தின் முன்னுரை இது. அப்போ அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அடுத்து இதெல்லாம் முதல் பத்தி முன்னுரைக்குள்ளேயே வந்துடணும். அப்புறம்தான் படம் ஒன்றுல என்ன நடக்குதோ அதை சேர்த்து முன்னுரையாக்கு. புரியுதா? அன்று அவன் காலதாமதமாக எழுந்து விட்டான். அதனால் அவன் அவசர அவசரமாக பின்னங்கால் பிடரியில் இடிக்க பள்ளிக்கூடத்திற்கு விரைந்தான். அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்தது பொருளுரைக்கு வரலாம். இப்போ முன்னுரையில என்னென்ன எழுதணும்னு பார்த்துட்டோம். எப்படி எழுதுறது அதை பார்க்கணுமே. வித்தியாசமா எப்படி கொடுக்கறது நம்ம முன்னுரைய? எல்லாரும் அன்று புதன்கிழமை, அன்று ஞாயிற்றுக்கிழமை, அன்று திங்கட்கிழமை, காலை நேரம் புலர்ந்தது, இப்படியே எல்லாரும் கட்டுரை எழுதுனா எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண்கள் கொடுப்பாங்களா? பள்ளிக்கூடத்திற்கு நேரமாகி விட்டது என்று அம்மா அலறினான். அலரும் சத்தம் கேட்டு அவன் எழுதான். அது உரையாடு. நாம் விளையாட போகலாமா ராமு அப்படின்னு நண்பன் கேட்கிறான். அப்போ அதெல்லாம் ஒரு உரையாடல். உரையாடலை கொண்டு ஆரம்பிப்பது. அடுத்தது யுக்தி என்ன? பின்னோக்கு உத்தி. பின்னோக்கு உத்தினா பிளாஷ்பேக், முன்னாடி நடந்ததை நினைவு கூர்ந்து பார்ப்பது. அப்ப அதே போல ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போ இதே போல அன்னைக்கு நடந்ததை அவனுடைய நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தன அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறது பின்னோக்கு உத்தி இல்லையா? அப்போ பின்னோக்கி உத்தியில நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கட்டுரை முடிக்கும் பொழுது நிகழ்காலத்துல கொண்டு சேர்க்கணும். இந்த சத்தம் கேட்டு அவன் நினைவுகள் திரும்பின அப்படின்னு சொல்லணும். அதை மறந்துட்டீங்கன்னா கருத்து மதிப்பெண் குறைஞ்சிடும். அதனால பின்னோக்கு உத்தி எழுதும் போது மட்டும் கவனமா கையாள வேண்டும். சரியா? எழுதலாம் பின்னோக்கு உத்தி, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா பின்னாடி நம்ம அதை நிகழ்காலத்துல கொண்டு சேர்க்கணும். அப்பதான் சரியா வரும். இல்லாட்டி அப்படியே நின்று போயிடும் இல்லையா? இறந்த காலத்துல அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்போ முடியும்? முடிக்கணுமா இல்லையா? அதனால அடுத்தது பொருளுரை. பொருளுரை 2, 3, 4, 5 படங்களை விவரித்து எழுதுவது. அந்த படங்கள்ல என்ன இருக்கும்? பொதுவா ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு கதைனா ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஒரு கதை ஆரம்பிக்கும், அதுக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, அதுதான் ஒரு கதை இல்லையா? அப்போ அதுல தகவல்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கவனமா எழுதணும். படத்துல இல்லாத தகவல் 1, 2 சேர்க்கலாம். ஆனா இருக்கிற தகவலை விடவே கூடாது. அதுல இருக்கும் தகவலை விடாமல் தொகுத்து எழுத வேண்டும். அதுல எந்த தகவலையும் விட்டுறக்கூடாது. அப்புறம் அதை மாற்றவும் கூடாது. அவன் ஓடி போய்கிட்டு இருந்ததை அவன் சாவகாசமா நடந்து போன மாதிரி நீங்க எழுதக்கூடாது. சுவாரஸ்யத்துக்காக தகவலை மாற்றக்கூடாது. அதே தகவலை அப்படியே எழுதணும். அதே மாதிரி ஒரு படத்திற்கும் மற்றொரு படத்திற்கும் தொடர்பு இருக்கணும். மேலும் அதை தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ஒரு படத்திற்கும் மற்றொரு படத்திற்கும் தொடர்பு படுத்தி எழுதும். சரியா? அங்கங்க படத்தை மட்டும் விவரிச்சுட்டே பத்தியா விவரிச்சுட்டே வரக்கூடாது. இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் தொடர்பு இருக்கணும். கதை ஓட்டம் தடைப்படக்கூடாது. அடுத்தது கதையில் உள்ள பிரச்சனை என்ன என்பதை விவரித்து எழுத வேண்டும். எழுதும் பொழுது உணர்வுகள் வெளிப்படுமாறு ருசிவாக எழுதணும். புரியுதா? உணர்வுகளை எப்படி எழுதணும்? இனிய சொற்றொடர்கள், உவமை தொடர்கள் பயன்படுத்தி
எழுத வேண்டும். அறக்க பறக்க ஓடுதல், பின்னங்கால் பிடையில் இருக்க ஓடுதல், சிங்கத்தை கண்ட மானை போல பயப்படுதல் இல்லையா, கோபத்தில் எரிமலையாய் வெடித்தல், இது போன்ற உவமை தொடர்கள்லாம் நிறைய பயன்படுத்தி இந்த பொருளுரைய சிறப்பா எழுதணும். இனிய தொடர்கள் தான் பொருளுரைக்கு பலம். புரியுதா? உணர்வுகளின் இனிய தொடர்கள் தான் பொருளுரைக்கு பலமை கொடுக்குது. இந்த முன்னுரையில பாத்தீங்கன்னா அவ்வளவா இனிய தொடர்கள் பயன்படுத்த முடியாது. பண்புக்கு பயன்படுத்தலாம், நேரத்துக்கு பயன்படுத்தலாம். அதை விட்டா இனிய தொடர் கிடையாது. எதுல ரொம்ப அதிகமான இனிய தொடர்கள் நம்ம பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு? பொருளுரைக்கு தான். அப்போ பொருளுரைக்கு பலம் சேர்ப்பது இனிய சொற்றொடர்கள் இல்லையா? அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். வெறுமனே ஒண்ணுமே இல்லாம அப்படியே எழுதுனீங்கன்னா சப்புன்னு இருக்கும், ருசியா இருக்காது, உப்பு சேர்க்காத மாதிரி இருக்கும். புரியுதா? ஒரு சமையல் ருசியா இருக்கணும்னா உப்பு காரம்லாம் புளியெல்லாம் சரியா சேர்த்துருக்கணும். அது மாதிரி தகவல்கள் இருக்கணும், இனிய சொற்றொடர்கள் இருக்கணும், பிரச்சனையை தெளிவா கூறணும். அப்பதான் அது படிப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அருமை. அடுத்தது முடிவுரை. முடிவுரை எப்படி எழுதலாம்? அதுல எந்த ஒரு முடிவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க தான் முடிச்சு எழுதணும். நல்ல ஒரு திருப்பத்தோட முடிக்கணும். ரொம்ப அவ்வளவுதான் முடிஞ்சிருது, அவன் தவற்றை உணர்ந்தான், ஒரே வரியில முடிச்சிடுறது, அது அவ்வளவா நல்லா இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு திருப்பத்தோட முடிச்சிங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ ஒரு திருப்பத்துடன் முடிக்க வேண்டும். என்ன நடந்திருக்கும்னு யூகிக்கணும், தீர்வு என்ன அப்படின்னு சொல்லணும். அதுல இருந்து கற்றுக்கொண்ட பாடம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இல்லையா? ஆங்கிலத்துல மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லுவோம். அது மாதிரி கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்பதை சொல்ல வேண்டும். பழமொழியோ திருக்குறளோ அதற்கு நிச்சயம் கை கொடுக்கும் இல்லையா? பசுமரத்தாணி போல ஆழமாக பதிந்தது. அதே மாதிரி நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அது மாதிரி கட்டுரையில என்ன பிரச்சனையோ அந்த கருவுக்கு ஒரு பழமொழி தேர்ந்தெடுத்து எழுதணும், பழமொழி சொல்லி முடிக்கணும். திருக்குறள் நல்லா தெரிந்த திருக்குறளாக இருந்தா அதனுடைய இலக்கணத்தை மாற்றாமல் எழுத தெரிய வேண்டும். திருக்குறளை கட்டுரையின் ஒரு பகுதியாக எழுதாமல் தனிப்பகுதியாக அதை இந்த குறிக்குள்ள எழுதி அழகா அதை சொற்புரை இல்லாம எழுத தெரியும். அப்படி இருந்தா மட்டும் திருக்குறளை தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா பழமொழி சொல்லலாம். பழமொழி எழுதுவதற்கு எளிமையாக இருக்கும், சொற்பிழை வருவது குறைவு இல்லையா? இப்ப இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்க கருத்து மதிப்பெண் குறையாது. எழுத்துப்பிழை இல்லாம இருக்கும் பொழுது மொழி திறனும் அருமையா இருக்கும் இல்லையா? ரெண்டுமே சந்திப்பிழை இல்லாம இருக்கணும். எழுத்துப்பிழை, ஒலி வேறுபாட்டு சொற்களை கவனித்து எழுத வேண்டும். குறில் நெடில் மாற்றாமல் எழுத வேண்டும். இதெல்லாம் எழுத்துப்பிழைகளை குறைப்பதற்கு சிறந்த வழிகள். சரியா? லா லா ரா 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 டா தா இந்த வேறுபாட்டு பிழைகள் நிறைய பார்க்கிறோம். இதை ரொம்ப கவனமா பயிற்சி செய்து இது வராம தடுக்கணும் நீங்க. அப்பதான் மொழிக்கான மதிப்பெண் முழுமையாக கிடைக்கும். இதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா கருத்து மதிப்பெண் முழுமையா கிடைச்சிடும். புரியுதா? வாழ்த்துக்கள். நன்றி.